ஹலோ guys, this is Satish from Satish Motovlogs. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கேரளாவில் இருக்க அலப்பிக்கு தான் போகிறோம். ஸோ இது வந்து ஈரோட்டிலேருந்து ஒரு 330 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி மார்னிங்கே நம்ம கிளம்ப வேண்டியது. ஸோ நிவர் புயல் காரணமாக காலையிலேருந்து இங்கே செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு ஈரோட்டில். ஸோ அந்த ரீசன்னால தான் நம்மளால் மார்னிங் கிளம்ப முடியல. இப்போ ஈவினிங் ஆச்சு, இப்போ தான் கிளம்ப போகிறோம். பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம சிங்கிளாக போகிறது கிடையாது. ஸோ நம்மளோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சோலோ ரைடாக இருக்காது, குரூப் ரைடாக தான் போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். சரிம்மா, போய்ட்டுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே மீட்டப்னா ஈரோட்டில் ரிலையன்ஸ் மால் இருக்குது. அவங்க எல்லா பசங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போய் நம்ம பசங்களெல்லாம் போய் பார்க்க போகிறோம். முக்கியமான ரீசன் நான் ஏன் உங்கள் கேரளா அலப்பிக்கு போகணுன்னு நினச்சேன்னா, ஸோ விண்ணை தாண்டி வர படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். ஒரு 10 இயர்ஸ் வந்துருக்கும், எப்படியும் 10 இயர்ஸ் இருக்கும் அந்த படம் வந்து. ஸோ அந்த படத்தில் சிம்பு போய் அந்த சர்ச் சீன் வரும், பார்த்துருக்கீங்களா? சுவிட்ச் ஆஃப் போய் பார்ப்பாரு. ஸோ அந்த சர்ச் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அந்த படத்தில் அந்த சீனும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படியாவது அந்த சர்ச்சை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமில் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சின்ன வயசு தானே, எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருப்பேன். பைக் ஓட்டான்னு நமக்கு சான்ஸ் கிடைக்கல, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான இதுவும் நமக்கு கிடைக்கல, எதுக்கும் சுச்சுவேஷனும் வரல. ஸோ அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ ரைட் போயிட்டேன். பட் ஆனால் அதுக்கு மேலே போகவே முடியல. இன்றைக்குமே அவங்க கிளம்புறப்ப இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் 7 o'clock ஆகிடுச்சு. அந்த இடத்த எப்படியாவது போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் போகிறது மட்டும் இல்லாமல் சும்மா அந்த சங்க ஊருக்கு எடுத்த மாதிரி இன்னும் 4 பேர்த்து மண்டையை கழிவு வேறு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பெட்ரோலை போட்டாச்சு. அப்படியே மூவ் பண்ணி பசங்க இருக்கிற பிளேஸுக்கு போக வேண்டியதான். அங்கே வர நம்ம நண்பர் அன்புன்னு ஒருத்தர் இருப்பாப்ல. ஸோ அவருக்கு வேறு ஹெல்மெட் இல்லையாமா. இல்லை அங்கே பில்லியனுக்கும் சேர்த்து ஹெல்மெட் வேணும் கேரளாக்குள்ளே வந்து போகிறப்ப. நான் போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஹெல்மெட் இருக்கான்னு கேட்டிருக்கேன். நாங்கள் அப்படியே போய் வாங்கிட்டு தான் போகணும். ரூல்ஸுங்கிறதுக்காக தான் ஹெல்மெட் பில்லியன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ சேஃப்டிக்காக நம்ம எப்பயுமே போட்டுக்கிறது நல்ல விஷயந்தான். கவர்மெண்ட்டும் அதுக்காக தான் சொல்லுவாங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, ஈரோட்லேருந்து. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம் போடுங்கப்பா மக்களுக்கு. யோ வாயா. ஸோ கையில் க்ளவுஸோடு தெரியுறாப்புல அவர் தான் சுந்தரேசன். மாஸ்க் அவரியா, கொரோனா வராது. ஓ ஸ்டே சேஃபு. சரி மக்களே, அப்படியே ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் பாருங்கள். ஹலோ ஒரு வழியாக வந்தாச்சு, நம்ம பசங்கள்லாம் பார்த்தாச்சு. நம்ம பையன் பின்னாடி வர போகிறேன், பில்லியன் நந்தகுமார். மாஸ்க் ஹெல்த்தியா அன்பு சுந்தர் ஒரு வணக்கத்தை போடுங்க. நம்ம பையனோட ஃபர்ஸ்ட் வீடியோட ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வந்தா ஆளினால் அழகராஜா நரி. என் பாக்ஸ் நீங்கள் கட் பண்ணி போட்டுறாங்க. ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம பெருந்துறையில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி இந்த ரூட்டில் நம்ம ட்ரிப்ஸ்க்கு போகிறப்பெல்லாம் இங்கே ஒரு முனீஸ்வரன் சாமி கோவில் இருக்கும். போயிட்டு லைட்டாக ஒரு கும்பிட போட்டுட்டு தான் கிளம்புறதா இருக்கும். இந்த வாட்டி அதான் பிளான். போய்ட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கோயில் கிட்ட வந்துட்டோம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சைடு. அதனால்
காட் முனீஸ்வரன். அவ்வளோ சாமி கும்பிட்டாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு. ஸோ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். கோயம்புத்தூர் வந்தாச்சு. சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு. ஹெல்மெட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாஃப் வந்து லைட்டாக கட் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே உள்ள கோயம்புத்தூரில் போய் வாங்கிட்டு நைட்டு டின்னரை முடிச்சுட்டு close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on. அவ்வளோதான், ஒரு ஸ்மால் ரைட் ஒரு டீயை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். வர வழியில் வேறு கண்ணில் பூச்சி அடிச்சிருச்சு. கண்ணே ஒரு மாதிரி செவசவன் ஆகி போச்சுப்பா. என்ன நிறுத்தினா இடத்த பார்த்தா சாலக்குடி சந்தைன்றான் நம்ம நந்தகுமார். மாப்பிள்ள சொல்கிறாங்க இங்கடா. ரொம்ப நேரமும் செல்ஃபி ஸ்டிக்கோடு சுற்றிட்டு இருக்காப்புல. அவர் தான் வணக்கம் ஈரோடு சேனலோட சிஇஓ. பெருசு என்ன பண்ணிட்டு இருக்கா? அலப்பைக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் செம்மையாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்கானுங்க நம்ம பசங்க. அதனால் டீ குடிச்சிட்டு ஸோ மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஃபைனலி அலப்பியை ரீச் பண்ணியாச்சு. இப்போ போய் ரூம் ஏதாவது தேடிட்டு லக்கேஜெல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்க வேண்டியதாக வேலை. இங்கே ஃபஸ்ட் இடமா அநேகமாக சர்ச்சாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம அலப்பி பீச்சில் இருக்கோம். ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock இங்கே ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் இங்கே ரூம் கிடைக்கிறதுக்குள்ளே மண்டை காஞ்சிடுச்சு. ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக ரூம் தேடிட்டே இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ ஒரு வழியாக பீச் பக்கத்துலேயே ஒரு ரூம் பிடிச்சாச்சு. அப்படியே இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பசங்கள்லாம் அப்படியே விளாண்டுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் பீச்சை பாருங்கள்.
பேக் வாட்டர்ஸ்க்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ ரூம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் இந்த பேக் வாட்டர்ஸ்க்கு. நமக்கும் ஆலத்தி பேக் வாட்டர்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி எங்கள் பேக் வாட்டர்ஸில் அந்த போட்டிங்காக பேசினோம். ஆக்சுவலி இங்கே பேக் வாட்டர்ஸில் வந்து அந்த போட்டிங்காக பேசினோம். ஸோ 2500 rupees கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் சீசன் டைம் இல்லை அது இதுன்னு சொல்லி 1800 முடிச்சிட்டாங்க 5 பேர் போகிறதுக்கு. 2 hours வந்து போட்டிங் கூப்பிட்டு போவாங்களாம். ப்ளஸ் 2-3 இடத்துக்கு போய் அங்கேயே சுற்றி பார்க்க காமிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பெரிய பெரிய போட்டால் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் அதுன்னு தான் நினச்சோம். பட் ஆனால் கடைசியில் அது இல்லை. வாங்க நான் வேறு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவர். ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். இந்த போட்டு தான் நாம
நாங்கள் ஒரு ரெட் அடிக் பண்ணுவாங்க அவ்வளோதான் மூணு ஏன் படுத்துட்டு வர சுந்தரேஷா ஜாய் கீழே பார்க்கணும் மேலே அப்படியே பார்க்கக்கூடாது பாருங்க தலையை காட்டி இல்லடா ரொம்ப அப்படியே நிக்கிற மாதிரியே இது பண்ணுறது முன்னாலாம் இல்லை அங்கே ஸ்டெப்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குது கட்டியே வச்சுட்டாங்க அதெல்லாம் வெயிட் இந்த பக்கம் போடாதீங்க இந்த வெயிட் நீ தாண்டா என்ன சொல்றாங்க மனசாட்சி போட்டில் கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி விட்டாங்க. ஸோ இங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்குமா, ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தேவைன்னா போய் சாப்பிட்டுக்கலாமா, வாங்க போவோம். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்காமா? 6 மணிக்கு தான் வந்தாங்க. ஆமாம் 7:30 மணிக்கு வச்சுருக்காங்க. ஃபிஷ் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பென்சிவ் தான், பார்க்கலாம் எப்படி வருது தெரியல. பற்றி யாரும் சொல்லிவிட வேறு லெவலு நம்ம டேஸ்டாக இருக்குது. நல்லா இருக்குமா, சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்லுவோம். ஆடிக்கோழி 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 அப்படிதானப்பா சொல்லுவாங்க. ஆடிக்கோழி ஆடிக்கோழி சரி, அடிக்கோழி சரி. ఈ ఫిష్ అమ్మాయికి ఉంటుంది.